ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எக்ஸலில் கஸ்டம் ஃபார்மேட்டிங் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நம்பர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சை கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரை கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் 1 கொடுத்து ஃபார்மேட் செல்ஸ். அதில் கஸ்டம் கேட்டகரியில் ஜென்ரல்ன்றதை எரேஸ் பண்ணிவிட்டு ஹேஷ் ஆஸ்டரிஸ்க் அண்டர்ஸ்கோர் கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அண்டர்லைன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த செல்லுலலாம் அண்டர்லைன்ஸ் க்ரியேட் ஆகணும்னா அந்த கஸ்டம் ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ட்ரோல் 1 கொடுத்து ஃபார்மேட் செல்ஸ். அதில் இந்த இதை எரேஸ் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னாலே அது பழையபடி மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், மறுபடியும் அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் செலெக்ஷனில் இருக்குது. ஹேஷ் ஆஸ்டரிஸ்க் அண்டர்ஸ்கோர் கொடுத்து இப்போ என்டர் கொடுத்தோம்னா அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் அண்டர்லைன் அப்பியர் ஆகிடுச்சு.